Hello everyone. 10th standard mathsல exercise 3.5ல செகண்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிம்பிளிஃபை எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை 3x ப்ளஸ் 4y மல்டிப்ளை 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் டிவைட் பை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 20. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது, அதனால் இதை அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸு ப்ளஸ்ஸு 4. நெக்ஸ்ட்டு இந்த கீழே உள்ள போர்ஷன் பார்க்கலாம். 3x ப்ளஸ் 4y. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, காமனாக எதுவுமே இல்லை. அதனால் இதையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 3x ப்ளஸ்ஸு 4y மல்டிப்ளை இப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர். இது என்ன பண்ணலாம், இது குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இல்லை. ரெண்டாவது ஏதாவது காமனாக எடுக்கலான்னா காமனாகவும் எடுக்க முடியாது. ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ரெண்டுலேயும் ஸ்கொயர் இருக்குன்னா நம்ம இதை எப்படி எழுதலான்னா, இப்போ 9x ஸ்கொயருங்கிறத 3 3s are 9 அப்போ 3x மல்டிப்ளை 3xன்னு எழுதலாம். 3x மல்டிப்ளை 3xனால் இதை என்ன பண்ணலாம், 3x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 3x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம்னா நெக்ஸ்ட்டு 16y ஸ்கொயருக்கு பார்க்கலாம். இது 4 4s are 16. அப்போ 4 இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒய் 4y மல்டிப்ளை 4y. அப்போ 4y ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 9x ஸ்கொயருக்கு பதிலாக 3x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4y ஹோல் ஸ்கொயர் இது கிடைக்கிது. இப்போ இதை நெக்ஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் அது மாதிரியே இருக்குது நமக்கு. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுக்கு என்ன, இது ஏ ப்ளஸ் பி மைனஸ் பி. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த போர்ஷனுக்கு பதிலாக ஏயும் இந்த பார்ட்டுக்கு பதிலாக பியும் எழுதணும். அப்போ 3x ஹோல் ஸ்கொயர், இப்போ இதுக்கு பதிலாக இது ஃபுல்லாக எழுதியிருக்கோம், மைனஸ் 4y ஹோல் ஸ்கொயர். இது இந்த பிக்கு பதிலாக எழுதியிருக்கோம். அப்போ எங்கெங்கெல்லாம் ஏ வருதோ நம்ம 3x எழுதணும். இப்போ 3x ப்ளஸ் 4y, இங்கே ஏ வருதா, அப்போ 3x, பிக்கு 4y. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த போர்ஷனுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3x ப்ளஸ் 4y 3x மைனஸ் 4y. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனை சால்வ் பண்ணலாம். இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 20ன்னு இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இந்த நம்பர் இருக்குது. இந்த நம்பர் இருந்தால் என்ன பண்ணலான்னா, இதை இதோடு கொண்டே மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு மைனஸ் 20, அப்போ மைனஸ் 40 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா, ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 40 வரணும். சம் பண்ணும்போது இந்த சென்டர் போர்ஷன் சம் பண்ணும்போது ப்ளஸ் 3 கிடைக்கணும். இப்போ 40 எப்போ வரும், 8 5s are 40. இப்போ இங்கே ப்ராடக்டில் மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால இது ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு கம்பல்சரியாக மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போ எதுக்கு மைனஸ் சிம்பிள் போடணுன்னா, சம்மை பார்க்கணும். சம்மில் ப்ளஸ் 3 வருது. அப்போ சம்மில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை பெரிய நம்பருக்கு போடணும். ப்ளஸ் 8, அப்போ இதுதான் மைனஸ் போடணும். இப்போ ரெண்டில் ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போட்டாச்சா, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கிடச்சிரும். 8 5s are 40. 8 minus 5 3. இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே 2 மல்டிப்ளை பண்ணோம்ல,
அப்போ வந்து இங்கே வந்து 2 டிவைட் பண்ணணும். இங்கேயும் 2 டிவைட் பண்ணணும், இங்கேயும் 2 டிவைட் பண்ணணும். இங்கே 2 டிவைட் பண்ணால் இது 4 ஆகிடும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? இங்கேருந்து +4 இருக்குது. அப்போ எக்ஸு +4 எக்ஸு -5 இப்படி தானே எழுதுவோம். ஆனால் இங்கே வந்து 5 மட்டும் இல்லை, டிவைடட் பை 2 வேறு இருக்குது. இப்போ இந்த 2வை என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸோட கொண்டே மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 × x 2x. டிவிஷனில் நம்பர் இருந்ததுன்னா எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த போர்ஷனை நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸு +4 2x -5. இப்போ நம்ம வந்து எல்லா பார்ட்டையும் நம்ம தனித்தனியாக செக் பண்ணி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? எதாவது கேன்சல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். இப்போ x +4ம் இந்த x +4ம் கேன்சல் பண்ணலாம். இங்கே 3x + 4y, இந்த 3x + 4y அதையும் கேன்சல் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக கேன்சல் பண்ணல. இந்த எக்ஸு 4 அப்படி கேன்சல் பண்ணல. ப்ராக்கெட்டாக தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். x +4 இங்கேயும் x +4 இந்த ப்ராக்கெட்டோடு சேர்த்து மொத்தமாக தான் கேன்சல் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் என்னென்ன இருக்குது? மேலே வந்து 3x - 4y இருக்குது. கீழே வந்து 2x - 5 இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இவ்வளோ தான் நமக்கு ஆன்சர்.